بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه العقيدة الإسلامية பாடம் 16 பரவலாக உள்ள அபாயகரமான சிந்தனைகள். கேள்வி 7. மதம் அல்லாஹ்விற்கு உரியது என்றும் நாடும் ஊரும் மக்கள் அனைவருக்குமானது என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது. மதம் என்று சொன்னால் அது கடவுளுக்குரியது, நாடு மக்கள் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம் எடுக்கிறது தான், நாம் முடிவு செய்கிறது தான், அதில் சட்டங்கள்லாம் நாம் எடுத்துக்கிறது தான் அப்படின்னு வாழ்க்கையையும் மார்க்கத்தையும் பிரிக்கக்கூடிய இந்த கொள்கை, இந்த சிந்தனை சரியா? அநியாயமான முறையில் கிறித்துவ ஆலயங்கள் வகுத்து வைத்திருக்கிற சட்டத்திட்டங்களை விட்டும் தப்பித்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐரோப்பியர்கள் புதிதாக கண்டுபிடித்த இணை வைப்பு ரீதியான திட்டம் தான் இது. அதாவது ஐரோப்பிய நாடுகளிலே அவர்களுடைய மத கொள்கைகள் மிக பிற்போக்குத்தனமாக, கிறிஸ்தவ பலவிதமான கொள்கைகள் பிற்போக்குத்தனமாக இருக்கிறது என்பதற்காக கிறிஸ்துவ நம்பிக்கைகளை எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், உலக விஷயங்களிலே மதம் தலையிடக்கூடாது என்று சொல்லி அந்த அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் மதத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் இந்த ஒரு இணைப்பு ரீதியான கொள்கையை அவங்க வகுத்தார்கள். பிறகு அதன் மூலம் இஸ்லாமியர்களை அவர்களின் மார்க்கமான இஸ்லாமை விட்டு அப்புறப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். இதே ஒரு கொள்கையை கொண்டு அவர்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக ஒரு தீர்வாக நினைத்த அதே கொள்கையை முஸ்லிம்கள் மீது அவர்கள் திணிப்பதற்காக, உங்களுடைய மார்க்கம் இஸ்லாமை நீங்கள் பள்ளிவாசலோடு வைத்துக் கொள்ளுங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம முடிவு எடுக்கிறது தான் என்று அவர்கள் மார்க்கத்தை விட்டு நம்மையும் தூரமாக்குவதற்கு இந்த கொள்கையை சொல்கிறார்கள். தீன் அல்லாஹ்வுக்குரியது, அதை முதுகுக்கு பின்னால் போட்டுவிட வேண்டும். நம்முடைய நாட்டு நடப்பு, அரசியல், கல்வி, வாழ்க்கை இவற்றிலே மதத்திற்கு எந்த தலையீடும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக உங்களுடைய தொழுகை, நோன்பு இதை நீங்க அப்படி வைத்துக் கொள்ளுங்க. ஆனா அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது நாட்டு நடப்புகள் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இதில் எல்லாம் நீங்க மதத்தை கொண்டு வராதீர்கள் என்று இந்த ஐரோப்பிய சிந்தனையை தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம் நாடுகளிலும் கூட பொதுமக்களிடம் பரப்பக்கூடிய வேலையை கிறிஸ்தவ இந்த சிந்தனை உள்ளவர்கள் செய்கிறார்கள். இவ்வாறு புதிய கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இவர்கள் பிதத்தான இந்த வாசகத்தை சொல்லி இட்டுக்கட்டுவதையும், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை விட்டு மக்களை தூரமாக்கி வழிகெடுப்பதையும், அனைத்து பிரச்சனைகளிலும் இறை சட்டங்களை விட்டு பிரிந்து செல்வதையும் தான், நாட்டு நடப்புகள் விஷயத்தில் அல்லாஹ்விற்கு இணை சேர்க்கும் காரியங்களை ஏற்படுத்துவதையும் இவர்கள் நாடுகிறார்கள். ஆக இனி இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள், குஃபார், அதாவது காபிர்கள், முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக பேசக்கூடிய ஒரு திட்டம் தான். ஆக தீனை விட்டு தூரமாக்குவதற்கு ஒரே அடியாக நீங்கள் இஸ்லாமை பின்பற்றாதீர்கள் என்று சொன்னால் அது அவங்களுக்கு மக்கள் எச்சரிக்கை ஆவார்கள் என்பதற்காக இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், உங்களுடைய தீனை நீங்கள் உங்களுடைய தொழுகை, நோன்பு இதில் எல்லாம் நாங்கள் குறுக்கிட மாட்டோம், ஆனால் உங்களுடைய மற்ற விஷயங்களில் எல்லாம் நாங்கள் போடக்கூடிய சட்டம், எங்களுடைய கொள்கைகள், சிந்தனைகள் இதிலே தான் நீங்கள் நடக்க வேண்டும், அதுதான் நல்லது என்ற மதம் என்றாலே பிற்போக்குத்தனமானது என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இதன் காரணமாக ஆட்சி அமைப்பிலிருந்து மார்க்கத்தை தூரமாக்குகிறார்கள். ஆக அரசியல், மார்க்க விஷயங்கள் என்று வரும்போது இஸ்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக எதிரிகள் இந்த சூழ்ச்சியின் மூலமாக முஸ்லிம்கள் கூட இஸ்லாமிய ஆட்சியை, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை, ஷரியத் சட்டங்களை எதிர்க்கும் மனநிலைக்கு முஸ்லிம்களை உருவாக்கிவிட்டார்கள். இன்று பல முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய நிலை என்றால், அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை சிலதை அமல்படுத்த வேண்டும் நினைத்தால் கூட அவர்களால் முடியாது. ஏன் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு எதிர்ப்பு காட்டுகிற அளவிற்கு அந்த நிலைமை மோசமாக இருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய உள்ளங்களில் இருப்பது இஸ்லாமை விட்டு மேற்கத்திய காபிர்களுடைய, ஐரோப்பிய மக்களுடைய கலாச்சாரம், வெஸ்டர்ன் தாட்ஸ். ஆகவே அந்த சிந்தனைக்கு வந்த பிறகு
முஸ்லிம்கள் ஷரியத்துடைய சட்டங்களை விரும்புவதை விட முஸ்லிம் அல்லாதவரிடம் இருக்கக்கூடிய டெமோக்ரசி, ஜனநாயக சட்டங்கள், இப்படிப்பட்ட குஃப்ரான சட்டங்களை நேசிக்கிற அளவிற்கு அவர்கள் ஆகிவிட்டார். இஸ்லாமிய நாடுகளில் சில இடங்களில் கோர்ட்டில் நீதிபதி தீர்ப்பு சொல்லும் போது இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் அடிப்படை தீர்ப்பு சொல்ல முடியாது. சொன்னால் அங்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளர்ச்சி வரும். அவ்வளவு மோசமான நிலையில் முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய அறிவு அடிமட்டத்திற்கு போய்விட்டது. நாங்கள் தொழுவோம், நோன்பு வைப்போம், குர்ஆன் ஓதுவோம், ஆனால் நீங்கள் மற்ற விஷயங்களில் எல்லாம் தலையிடாதீர்கள் என்கிற அளவிற்கு நிலைமை ஆகி இருக்கிறது. காரணம் என்ன? குர்ஆனையும் சுன்னாவை விட்டு தூரமாகி முஸ்லிம் அல்லாதவருடைய கொள்கைகள், சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு தங்களுடைய மார்க்கத்தை கஸ்டமைஸ்டா மாற்றிக்கொள்ளக்கூடிய, விரும்புவதை எடுத்துக்கொள்வது, தாங்கள் விரும்பாவிட்டால் அதை விட்டு விடுவது அப்படிங்கிற போக்கு வந்துவிட்டது. இது யகூதிகளுடைய போக்கு. யகூதிகள் தான் பனு இஸ்ராயேல் என்ன செய்தார்கள்? வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலதை மறுத்து விடுவார்கள். இதே போக்குதான் இன்று இந்த கலாச்சார பாதிப்பு, அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்துடைய பாதிப்பின் காரணமா முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இஸ்லாமை இல்லாமல் பார்த்துக் கொள்வது அவருடைய நோக்கமாக ஆகிவிட்டது. ஆக குற்றவியல் சட்டங்களாக இருக்கட்டும், வியாபார விஷயங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் ஹலால் ஹராமுடைய சட்டங்களை எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்றதுக்கு முஸ்லிம்களே பல தயாராக இல்லை. அது எப்படிங்க? அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் இப்போலாம் நம்ம அந்த மாதிரி வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் முஸ்லிம் அல்லாத காபிர்களுடைய சட்டங்களை விரும்பக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல நாம் சொல்லலாம், இந்த டெமோக்ரசி மாடல்ல இருக்கக்கூடிய இந்த ஓட்டு முறையில் இருக்கட்டும், அல்லது ஆட்சியை பிடிப்பதற்காக போட்டி போடுவதாக இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல முஸ்லிம்கள் ஐக்கியமாகி அதை தேவை நல்லதுங்கிற நியாயப்படுத்தி வாதம் செய்கிற அளவிற்கு முஸ்லிம்களுடைய மனநிலை மாறிடுச்சு. அதுல எந்த அளவுக்கு வாதம் செய்யற அளவுக்கு முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா, முஸ்லிம் அல்லாதவருடைய ஓட்டுகளை பெறுவதற்காக அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய குஃப்ரான காரியங்களை, ஷிர்கான காரியங்களை முஸ்லிம் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க செய்யறாங்க. அப்போ அதுல தங்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுத்து சமரசம் செய்து அவர்களிடமிருந்து ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்றால் இப்படி எல்லாம் நாம் நடந்து கொண்டால்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள், இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று நம்மை மதம் சார்ந்துதான் பார்ப்பார்கள் என்கிற மனநிலை முஸ்லிம்களிடம் வந்துவிட்டது. இதற்காக அந்த வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய கட்சிகள், அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் சில காரியங்களில் ஈடுபடும் போது அதற்கு ஆதரவு தரக்கூடிய தொண்டர்களாக அந்தந்த கட்சி தொண்டர்கள் நியாயப்படுத்தி பேசுற அளவுக்கு இன்னைக்கு மனநிலை மாறிடுச்சு. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான, அதாவது ஒரு காலத்துல இதே மக்கள், இப்படி இருக்கிற மக்கள் சின்ன சின்ன விதத்துகளை கூட எதிர்க்கிற அளவுக்கு கடினமாக இருந்திருக்கிறார்கள், கொள்கைகளை தெளிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனா எப்போது இந்த அரசியல், இந்த ஜனநாயகம், ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள நாம இப்படித்தான் இந்தியாவில் நம்முடைய உரிமைகளை பெற முடியும், இல்லை என்றால் நமக்கு உரிமைகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பாதையின் மூலமாக தான் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கைக்கு அவங்க தள்ளப்பட்ட பிறகு அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா மாறிடுச்சுன்னா, அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கையை விட, மார்க்கத்தின் கொள்கைகள் மீது இருக்கிற நம்பிக்கையை விட, இந்த மாதிரியான இப்படிப்பட்ட வழியேடுகள் மீது இதுல சமரசம் செய்து கொள்கிற நம்பிக்கையை பிதத்தா கூட பார்க்கறது இல்லை, அதுல ஷிர்கா கூட பார்க்கறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஷிர்கா இருக்கிறவன்ற குறைஞ்சபட்சம் இது ஒரு பிதத்து தான் அப்படிங்கிற ஏற்கிற மனநிலையாவது இருக்குதான்னு அது கூட இல்லை. ஆனா செய்கிறது ஷிர்கு, ஆனா அதை பிதத்துன்னு சொல்ல கூட இவங்க தயாரில்லை. எப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, இது நாம நிஜமா வணங்குவலா இல்லை, ஆனா அப்படிலாம் இருந்தாதான் ஓட்டு கிடைக்கும். இப்ப எப்படிப்பட்ட மனநிலை வந்துச்சு பாருங்க. அதாவது எப்போதுமே முஷ்ரிக்குகளோடு அவங்களுடைய மார்க்கம், அவங்களுடைய கொள்கைகள், கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து பயணம் செய்யக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தான படுகொடியில கொண்டு போய் முஸ்லிம்களை தள்ளிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்கிற யுத்தம். மக்கா வெற்றிக்கு பிறகு கிராமவாசிகளாக இருந்த அரபு காட்டரபிகளில் ஏராளமான பேர் முஸ்லிமானார்கள், கூட்டமாக முஸ்லிமானார்கள். அப்போ அந்த கூட்டமாக முஸ்லிமான ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பல கிராமவாசிகள் ஹுனைன் யுத்தத்திலே ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில ஒரு இடத்தில் ஒரு மரத்தை பார்க்கிறார்கள், தாத் அன்வாத். அந்த மரம் காபிர்கள் அவர்கள் போருக்கு போகும்போது
அந்த மரத்திலே தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் தொங்கவிட்டு இஅ்திகாஃப் இருப்பார்கள். கொஞ்ச நேரமாவது அந்த மரத்திற்கு கீழே தங்கி இருந்து ஆயுதங்களை அதில் எல்லாம் தொங்கவிட்டால் போருக்கு போவது வெற்றி கிடைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருக்கும். ஆகவே ஒரு தாத் அன்வாத் மரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அது காபிர்களுடைய அவர்கள் பரக்கத்து தேடுவதற்காக ஆயுதங்களை தொங்க விடக்கூடிய மரம். இந்த மரத்தை பார்த்துவிட்டு முஸ்லிம்கள் அந்த போருக்காக போகிற அந்த பாதை கடந்து போகிறார்கள். கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் வேறு ஒரு இடத்தில் அந்த மரத்தை விட ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அங்கு இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த புதிய முஸ்லிம்களா ஆனவர்களுக்கு இஸ்லாமிய அடிப்படை அகீதாவுடைய இன்னும் தெளிவான அறிவு இல்லை. அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு ஒரு தாத் அன்வாத் இருக்கிறது இல்லையா, நமக்கு ஒரு தாத் அன்வத்தாக இதை ஏற்படுத்துங்கள். நாங்கள் இதில் எங்களுடைய ஆயுதங்களை தொங்க விட்டு இஅ்திகாஃப் இருக்கிறோம் அப்படிங்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதை கேட்டவுடனே அவர்கள் வாயிலிருந்து அடுத்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மூசாவுடைய சமூகம் அவர்களுக்கு சிலைகள் இருப்பதை போல எங்களுக்கு ஒரு சிலை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்களே, அது போலத்தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்லுவதுதான் அங்கு முக்கியம். பனு இஸ்ராயில் மூசாவிடம் கேட்டது, அவர்களெல்லாம் சிலைகள் வணங்குகிறார்கள், எங்களுக்கு ஒரு சிலை உருவாக்கி கொடுங்களேன் என்று கேட்டார்கள். அதே போன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கூட்டங்கள் இருக்காங்களே மக்கள், அந்த அதே யூத கிறிஸ்தவருடைய கொள்கைகளை நீங்கள் சானாக பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு பொந்துக்குள் உடும்பு பொந்துக்குள் புகுந்தால் கூட நீங்களும் புகுந்து விடுவீர்கள். அதாவது முஸ்லிம் அல்லாதவருடைய கலாச்சாரங்கள், கொள்கைகள், சிந்தனைகளை பின்பற்றுவதில் முஸ்லிம்கள் எவ்வளவு வழிகெடுவார்கள் என்றால், அவர்களெல்லாம் ஒரு பொந்துக்குள்ள கஷ்டப்பட்டு தான் போவாங்க. பொந்துக்குள்ள போறது கஷ்டம், ஒரு உடுப்பு பொந்துக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம். அப்படி ஒரு பொந்துக்குள் போகிற அளவுக்கு அவங்க போனாங்கன்னா நீங்க உங்களுக்கு அறிவை சுத்தமா இழந்திருப்பீங்க, அடி முட்டாள்களா ஆயிருப்பீங்க, உங்க மார்க்கத்தை விட்டு சுத்தமா தூரம் ஆயிருப்பீங்க. எந்த அளவுக்கு ஆயிருப்பீங்கன்னா, முஸ்லிம் அல்லாத காபிர்கள், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஒரு பொந்துக்குள்ள போனா உங்களுக்கு மூளையே இருக்காது. நீங்க அந்த பொந்துக்குள்ள, நீங்களும் பொந்துக்குள்ள அந்த ரூட்டு தான், அதுலதான் போகணும், அதுவே போவோம், முள்ளு முட்டி முட்டியா உள்ள போவேன். சுப்ஹானல்லாஹ், இதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஆக இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பலவிதமான கொள்கைகள், நம்பிக்கைகள், போக்குகள், அரசியல் சம்பந்தமாக பல விஷயங்களை நீங்கள் பாருங்கள். எங்கிருந்து அவர்கள் இதை எடுத்தார்கள்? ஏதாவது சுன்னாவிலிருந்து அவர்களுக்கு ஆதாரம் இருக்குமா? நபியின் தோழர்களிடமிருந்து ஆதாரம் இருக்குமா? இப்படித்தான் நபியும் நபி தோழரும் நடந்தார்கள் என்ற ஆதாரம் இருக்குமா? சுத்தம் ஒன்றுமே இருக்காது. அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா டாக்டிக்ஸ், நடவடிக்கைகள், எல்லா நகர்வுகள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே முஸ்லிம் அல்லாதவரிடமிருந்து அப்படியே காப்பி அடித்ததாக இருக்கும். கம்யூனிஸ்டுகள் இருந்து காப்பி அடித்தது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுடைய அடிப்படை புரட்சி சித்தாந்தம். ஒவ்வொரு நாட்டிலும் ஆட்சியாளருக்கு எதிரான புரட்சியின் மூலமாக மக்களை உசுப்பேற்றி அதன் மூலமாக தம்முடைய ஆட்சியை கைப்பற்றுவது, இதுதான் கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தம். இந்த 100 வருட காலத்தில், இந்த நூற்றாண்டிலேயே உலகம் முழுக்க அதிகமாக நாடுகளை நாசமாக்கியதில் கம்யூனிஸ்டுகளை விட மிக முக்கியமானவர் யாரும் இல்லை. அவர்கள் இறைநிராகரிப்படை நாடுகளை நாசப்படுத்தியதில் அவர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் அப்படிங்கிற எகிப்திலே தோன்றிய இஹ்வானிகள், அவர்கள் இந்த கடந்த 100 வருடத்திலே முஸ்லிம் நாடுகளை நாசப்படுத்தி அவர்களுக்கு இணையா யாரும் இல்லை. இந்த இஹ்வானுல் முஸ்லிமூனுக்கு இப்படிப்பட்ட தாட், இப்படிப்பட்ட சிந்தனை கொடுத்தது எது என்று கேட்டால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்து தான் அதெல்லாம் வந்தது. ஆக இதே போன்ற ஒரு காட்சியை டெமோக்ரசி நாடுகளில கொண்டு வருகிற வேலையை, கம்யூனிஸ்டுகளோடு அவங்க எடுத்துக்கொள்கிற எல்லா நகர்வுகளையும் நியாயப்படுத்தி அதுதான் நல்லது, இதுதான் வெற்றிக்கான வழி, இதுதான் நாம சரியா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், நம்முடைய உரிமைகளை பெற முடியுங்கிற பாதை எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களும் அதே விதமான அரசியல், அதே விதமான பாதை எடுத்துக்கொண்டு போவார்கள். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அது இவ்வளவு ஒரு சோதனை பாருங்கள். எல்லா விதத்திலும் சுன்னாவுக்கு எந்த ஆதாரம் இருக்கு? அல்லாஹ்வும் நபியும் இப்படித்தான் கட்டளை இருக்கிறார்கள், ஒரு ஆதாரம் இருக்காது. இன்னும் சொல்ல தடை செய்யப்பட்ட ஆதாரம் இருக்கும். ஆனா அதை மக்கள் தங்களுடைய லாஜிக், தங்களுடைய தர்க்க புத்தி, தங்களுடைய நடைமுறை, தங்கள் இருக்கக்கூடிய நாடு, இதையெல்லாம் வைத்துத்தான் விவாதித்து தர்க்கம் செய்து நியாயப்படுத்தக்கூடிய போக்கு. இதனால் என்ன ஆகுது? பிரிவினைகள் அதிகமாகும். மக்கள், முஸ்லிம்கள் பல குழுக்களாக, பல கட்சிகளாக வாதம் செய்து கொண்டு பிரிந்து கிடப்பதாகத்தான் இருக்கும். இந்த பிரிவினைக்கு முற்றுப்புள்ளி வராது. ஏன்னு கேட்டால் இவர்கள் யாரும்
குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபா எப்படி விலை கொண்டு பற்றி பிடித்தார்களோ அந்த பாதையில் இருப்பவர்கள் அல்ல. இது எல்லாம் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய கலாச்சாரங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடியது. அதாவது இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றுவதிலே உள்ளது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக கைசேதமான கொள்கைகள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். ஆக இறுதியாக இது விஷயத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது கூடாது. அதாவது அவங்களுடைய பாதையை, இறை நிராகரிப்புடைய பாதையை கட்டுப்பட்டு அவருடைய பாதையை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இந்த விஷயத்தை அல் அஜ்வபித்துல் முஃபீதால குறிப்பிடுறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் துதீஉல் லதீன கஃபரு யருத்தூக்கும் அலா அஅகாபிக்கும் ஃபதன்கலிபு ஹாசிரீன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் உங்கள் குதிங்கால்கள் மீது உங்களை திருப்பி விடுவார்கள். அதாவது உங்களுடைய பழைய மதத்திலேயே அவங்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றும் விடுமையாக உங்களை ஆக்கி விடுவார்கள். அதனால் நீங்களும் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் துதீஉ ஃபரீகம் மினல்லதீன ஊதுல் கிதாப யருத்தூக்கும் பஅத ஈமானிக்கும் காஃபிரீன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, வேதமுடைய இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டால், அவர்கள் சொல்றதை நீங்க சரி நடத்தி கொண்டு போனா, நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கு பின்பு கூட உங்களை அவர்கள் காபீர்களாக நிராகரிப்பாளராக ஆக்கி விடுவார்கள், மாற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான் 100வது ஆயத்திலும் இன்னும் 149 ஆயத்திலும் இதற்கு முந்தைய ஆயத்திலும் குறிப்பிடுகிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய இந்த தாவா அழைப்புங்கிறது கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து, அவருடைய வழிகேடான குஃப்ரான பாதைகளிலிருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக நாத்திகத்தை பரப்புவதை விட்டு நாம் முஸ்லிம்களுடைய நாடுகளையும் வீடுகளையும் மார்க்கப்பற்றின் மூலமாக பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியான குர்ஆன் சுன்னாவை தெளிவை தர வேண்டியவர்களாகிறோம். இந்த வழியை தனதாக்கி கொண்டு கிறிஸ்தவ சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதாக சில நேரத்தில் மக்கள் இஸ்லாமியர்களின் செயல்கள் அவர்கள் அமைந்து விடுகிறது. அதன் காரணமாக அவர்கள் மார்க்க அறிவில்லாமல் பாவமான விஷயங்களில், பிதஅத்தான ஷிர்கான காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டு விடுகிறார்கள். முஸ்லிம்கள் இதை ஏற்க மறுத்தால் மத பிரச்சனை என்று கிறிஸ்தவர்கள் கூறி விடுவார்கள், அல்லது மற்ற முஷ்ரிக்குகள் இதெல்லாம் மத பிரச்சனையாக அதை ஆக்கி விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஆகவே நாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றும் போது நிதானமாக, கவனமாக அவருடைய பாதையை எடுக்காமல் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இதிலே பதிலளிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இன்னும் மார்க்க கல்வியை தெளிவாக, கொள்கை ரீதியான அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.